அருட்பெரும் ஜோதி. நாளை மாலையுடன் வசந்த நவராத்திரி விரதம் முடிகிறது. இந்த கடந்த 8 நாள் விரதம் இல்லாதவர்களும் நாளை மாலை நான் சொல்லும் ஒரு எளிய சூட்சமமான பரிகார வழிபாட்டை உங்கள் இல்லத்தில் செய்தால் லலிதா பரமேஸ்வரி உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்கள் இல்லத்தில் குலதெய்வத்தின் அருளுடன் சகல செல்வங்களையும் பெருக்கித் தருவாள். மிக முக்கியமாக நீண்ட காலமாக தங்கம் உங்கள் வீட்டில் தங்காமல் இருந்துச்சுன்னா நாளைக்கு சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்தால் தங்கம் தங்கம்னு நினைக்கிறவங்க தங்கம்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களையும் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. வசந்த நவராத்திரி தொடங்கி இன்று 8வது நாள், நாளை 9வது நாள், சரியாக வெள்ளிக்கிழமை ராம நவமியோடு நிறைவடைகிறது, பூர்த்தியடைகின்றது. இத்தனை நாள் விரதம் இல்லாதவர்களும் நாளை உங்கள் குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கும் லலிதா பரமேஸ்வரி தாயின் அருளை பெறுவதற்கும் அதன் மூலமாக சொர்ணம் தங்கம் உங்கள் வீட்டில் தங்குவதற்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளை காலை எந்திரித்து பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு காலை மதியம் எளிய உணவு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது விரதம் இருக்கலாம். மாலை சரியாக ஒரு 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களோட வீட்டில் பூஜை அறையில் ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகல் தீபம் ஏற்றி ஒரு பிரியாணி இலையில் உங்களோட செல்வ தேவையை பணத்தேவையை எழுதி அந்த விளக்குக்கு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு இனிப்பை முடிஞ்சால் வீட்டில் செய்யுங்க அல்லது மஞ்சள் நிற இனிப்பை கடையில் வாங்கி பூஜையில் வச்சுட்டு அந்த இடத்துல முன்னாடி ஒரு தட்டு நிறைய பச்சரிசியும் மஞ்சளையும் கலந்து அச்சதையை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் மஞ்சள் எடுத்து உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் நிலவு என்ட்ரன்ஸில் ஒரு வட்டமாக போட்டு குங்குமம் வச்சுட்டு பூஜை அறையிலையும் ஒரு வட்டமாக போட்டு மஞ்சளை குங்குமம் வச்சுட்டு பூஜை அறையில் அந்த விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் லலிதா பரமேஸ்வரியே நமோ நம இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லி ஓம் குலதெய்வத்தோட பேர் நம 108 முறை சொல்லுங்கள். அந்த அச்சதையாலைய அர்ச்சனை பண்ணி அர்ச்சதையால் உங்களோட குலதெய்வ படத்தையோ மகாலட்சுமியின் படத்தையோ பரமேஸ்வரி அம்மாவோட படத்தையோ வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு 108 முறை மாலவன் மார்பிளுக்கு மங்கள கமலச்செல்வி என்று வரக்கூடிய கனகதாரா சோஸ்திரத்தை மனமுருகி படியுங்கள். என் வீட்டில் தங்கம் தங்கணும், பணம் தங்கணும், என் செல்வம் பெருகணும், எங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும்னு ஒரு முறை கனகதார சோஸ்திரத்தை படிச்சுட்டு அந்த உப்பு விளக்கு கற்பூர ஆரத்தை காமிச்சு கொஞ்சம் உப்பை கல்லாப்பெட்டியில் கொஞ்சம் உப்பை உங்களோட உப்பு ஜாடியில் வச்சுட்டு அதற்கப்புறம் அந்த இனிப்பை கொஞ்சம் கொண்டு போய் வடக்கு திசையில் போட்டுட்டு வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 18 வயசுக்கு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இனிப்பும் அல்லது ஒரு காணிக்கையோ ஒரு பரிசோ கொடுக்கறது ரொம்ப நல்லது. 1 அல்லது 3 நபர்கள் கொடுத்தா ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் அந்த இனிப்பை சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த விரதத்தை முடியுங்கள். அந்த பிரியாணிகளை எழுதி வச்சிங்களே என்ன செல்வத்தேவின் அதையே அந்த ஜோதியில் எரித்து விடுங்கள். அந்த அச்சதையை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தூவி சகல செல்வங்களும் பெருக வேண்டுமென வாயார சொல்லுங்கள். மனமாற அது நடக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுக்க போகும்போது ஒரு கை நிறைய நவதானியம் எடுத்து இந்த நவராத்திரியில் எனக்கு தெரிந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையில் தெய்வ நாமங்களை நினைத்துட்டு இருந்த விரதமாக இருந்த அல்லது 9வது நாளில் இந்த விரதத்தை செஞ்சுருக்கேன், எனக்கு எல்லா தோஷங்களும் சரியாகி சகல ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டும் என வேண்டிட்டு அந்த நவதானியத்தை தலகாணிக்கடியில் வச்சு படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு கிழக்கு திசையில் தூவி விடுங்கள். இதையை யார் ஒருவர் நாளை செய்கிறார்களோ 100% உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க நானும் பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். யார் இதை செய்ய போகிறீங்க செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். 100% வாழ்க. வரும் சனி மற்றும் ஞாயிறு கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை இருக்குது. தனிப்பட்ட முறையில் என சந்திக்க உங்கள் வாழ்விக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம் சிறப்பு சத்யநாராயண பூஜையும் திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு சூட்சமமான ஒரு பூஜையும் செய்து திருச்செந்தூர் முருகனின் சத்துரு சம்கார மேடையை பூஜையில் வச்சு பிரசாதமாக உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகிறோம். உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏப்ரல் 5 நான் இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள கீழ்க்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.